மகேந்திர சிங் தோனி இல்லாம இந்திய அணியால ஒரு ஐசிசி தொடர கூட வெல்ல முடியாது அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில தற்போது 6 மாத இடைவெளியில ரோஹித் சர்மா சம்பவம் பண்ணியிருக்காரு. மேலும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவுமே 4 ஐசிசி கோப்பைகளை வென்று அதிக ஐசிசி கோப்பையை வென்ற இந்திய வீரர்கள் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய நட்சத்திர வீரரான தோனி அவர்கள் டெஹ்ராடூன் சென்றிருந்தாரு. அந்த நிலையில பாத்தீங்கன்னா அப்போது அவரிடம் செய்தியாளர்கள் சாம்பியன்ஸ் கோப்பை தொடர இந்திய அணி வென்றிருக்கிறது, இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கு தோனி அவர்கள் கோபமாக இங்கிருந்து விலகி செல்லுங்கள் அப்படின்றது போல கையசைத்து காட்டியிருக்காரு. சாம்பியன்ஸ் கோப்பை தொடர இந்தியா வென்றதற்கு ஒட்டுமொத்த தேசமுமே மகிழ்ச்சியில இருந்த நிலையில தோனி இது குறித்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் கோபமாக சென்று செய்தியாளர்களுக்கு பேட்டி தர மறுத்திருக்காரு. இதுதான் தற்போது சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்கள் சாம்பியன்ஸ் கோப்பை தொடர இந்தியா வென்றுவிட்டதால தோனிக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டதாக குற்றமுமே சாட்டியிருக்காங்க. தம்மால தான் இந்திய அணி கோப்பை வெல்ல வேண்டும் அப்படின்னு வேறு யாருமே இந்தியாவுக்கு கோப்பையை பெற்று தந்துவிடக் கூடாது அப்படின்ற எண்ணத்துலதான் தோனி அவர்கள் இப்படி பேசுறாரு அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல தோனி அவருடைய ரசிகர்களும் ரோஹித் சர்மா ரசிகர்களுமே மோதிக்கொள்றாங்க. இந்த நிலையில தோனி அவர்கள் தரப்புல இருந்து இது பற்றி இன்னமுமே சரியான விளக்கத்தை கொடுக்கல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.